வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீடுகளை நாடும் முதலாளிகள் ஒப்புதல்கள் அல்லது சிறப்பு சலுகைகளுக்காக இனி புத்ராஜயாவுக்கு பயணிக்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த மையமான OSC தற்போது மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படுவதால் முழுமையான இணைய வழி விண்ணப்ப செயல்முறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரமணன், அனைத்து ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களும் இனி முதலாளிகளால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமைப்பான FWCMS இல் உள்ள கோட்டா தொகுதி வழியாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். தனிப்பட்ட வழக்கு வாரியான பரிசீலனைகள் எதுவும் இருக்காது என்றும் இந்நடவடிக்கை மிகவும் வெளிப்படையான மற்றும் திறமையான அமைப்பை உருவாக்கும் என்றும் மேலும் ஒப்புதல்களுக்காக முதலாளிகள் புத்ராஜயாவுக்கு பயணிக்க வேண்டிய தேவையையும் நீக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த மையம் உள்துறை அமைச்சின் கீழ் இருந்தது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான OSC சேவையானது தேக்க நிலை, திடீர் சேவை மைய இடையூறுகள், அதிகாரத்துவ சிக்கல்கள் மற்றும் கொள்கை முரண்பாடுகள் உள்ளிட்ட அமைப்பு ரீதியான சிக்கல்களை அடிக்கடி எதிர்கொள்வதாக முதலாளிகள் புகார் தெரிவித்து வரும் நிலையில் ரமணனின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அழைத்து வரப்படும் வெளிநாட்டு தொழிலாளிக்கு குற்றவியல் அல்லது பயங்கரவாத பின்னணி இருந்தால் அந்த ஒப்புதலை ரத்து செய்ய உள்துறை அமைச்சுக்கு முழுமையான உரிமை உண்டு என்று ரமணன் தெரிவித்தார். ஜொகூர் தேர்தலில் பாலோ தொகுதிக்கான பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ரூபன் தண்டுவட பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட சிக்கல்களால் நேற்று மதியம் பத்து பகாட்டில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 42 வயதான ஜொகூர் DAP குழு உறுப்பினரான அவருக்கு தண்டுவட பிரச்சனைகள் இருந்ததாகவும் இதற்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் ஆனால் வலி மீண்டும் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தேர்தலுக்கான கடினமான பிரச்சார அட்டவணையே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை பங்சாரில் உள்ள அப்துல்லா ஹுக்கும் நிலையத்தில் பிரேக்கிங் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஒரு LRT ரயில் புகை கக்கியதாக ரேபிட் கேஎல் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் காலை 9:44 மணி அளவில் நிகழ்ந்ததாகவும் பாதிக்கப்பட்ட ரயில் உடனடியாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து பயணிகளும் அப்துல்லா ஹுக்கும் நிலையத்தில் பாதுகாப்பாக இறக்கி விடப்பட்டு அடுத்த ரயிலில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் என்று அந்நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கிளானாஜியா வழித்தடத்தில் சேவைகள் வழக்கம் போல் இயங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாநரங்கில் உள்ள ஒரு பள்ளி கட்டடத்தின் 3வது மாடி கூரையில் இருந்து புறாவை பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்ததில் 5ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஒரு ஆசிரியரிடமிருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக பாடாங் தெராப் காவல்துறை தலைவர் அனுவார் ஜூனோ தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு விபத்து என்றும் இதில் குற்றச் செயலுக்கான எந்த கூறுகளும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். பறவையை பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்ததில் பாதிக்கப்பட்ட மாணவனின் இடது கையில் காயங்கள் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அச்சிறுவன் தற்போது அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு புறாவை பிடிக்கும் முயற்சியில் தீயணைப்பு குழாய் வழியாக 3வது மாடியின் கூரை மீது அவன் ஏறியதாக நம்பப்படுகிறது. பினாங்கு புக்கிட் தெங்காவில் சட்டவிரோதமாக மின்னணு கழிவுகளை பதப்படுத்தி சேமித்து வந்த ஒரு மையத்தை காவல்துறை அதிரடியாக ஆய்வு செய்ததில் 11 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இந்நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் துறை, மாநில நிலம் மற்றும் சுரங்க அலுவலகம் மற்றும் சப்ராங் பிரை நகர சபையான MBSP ஆகியவையும் ஈடுபட்டதாக சப்ராங் பிராய் தங்கா காவல் நிலையத்தின் தற்காலிக தலைவர் நொரா ஜிசி சாத் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் 80 மின்னணு கழிவு கட்டிகளையும் கணினி பாகங்கள் மற்றும் மதர் போர்டுகள் அடங்கிய 8 பெரிய பைகளையும் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு பல மில்லியன் ரிங்கிட்டுகள் என்று நொராஜிசி கூறினார். செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் சேமிப்பு மையத்தை இயக்கியதற்காக அந்த இடத்தின் உரிமையாளருக்கு MBSP 2 அபராத அறிவிப்புகளை வழங்கியதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 11 பேரில் 26 முதல் 59 வயதுக்குட்பட்ட 10 பேர் தங்களது பயண அனுமதி நிபந்தனைகளை மீறியவர்கள் என்றும் ஒருவரிடம் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லை என்றும் நொராசிசி மேலும் தெரிவித்தார். குடிநுழைவு சட்டத்தின் கீழான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் ஜூலை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
ஜார்ஜ் டவுன் கிரீன்லேண்ட் தமன் ஹிஜாவ் 2 நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 54 வயதான ஒருவர் காயமடைந்தார். மேலும் 3 வீடுகளும் ஒரு வேனும் சேதமடைந்தன. பிற்பகல் 2:43 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் பாயான் பாரு, பாயா திருபோங் மற்றும் லெபு பந்தாய் நிலையங்களின் உதவியுடன் ஜலான் பேரா நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட்டதாகவும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பு வீடு எண் 40 வசிப்பவர் தப்பித்து விட்டார் என்றும், ஆனால் அவரது கைகளில் முதல்நிலை தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஜான் கூறினார். பிற்பகல் 3:23 மணிக்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.